வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை முன் அறிவிப்பு. இப்போது புரட்டாசி பிறக்கப் போகிறதே, நாம் விவசாய பணியை தொடங்குவோம் என்று நீங்கள் சற்று வேகமாக விவசாய பணியை தொடங்குவீர்கள். ஆனால் இப்போது பெய்யும் மழை இடைக்காலத்து மழைதான். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பில்லை. அதிலும் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் மத்திய மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பெரியதாக மழை இருக்க வாய்ப்பில்லை. இதை இப்போது இடைக்காலத்து மழையை நம்பி நீங்கள் கையில் இருக்கும் பணத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் தோட்டத்தில் நீர் இருப்பு இருந்தால் நீங்கள் உங்கள் விவசாய பணியத்தை தொடங்கலாம். ஆனால் இப்போதைக்கு வரும் நாட்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போதைக்கு 2-3 நாட்கள் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு 2-3 நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்களை பொறுத்தவரை வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, அதே வேளையில் மத்திய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வரும் நாட்கள் இப்போதைக்கு மழை இருந்தாலும் வரும் நாட்கள் சற்று மழை விலகி மீண்டும் புரட்டாசி 15ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இப்போதைக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. வானிலை அறிக்கை. ஆந்திரா, ஒடிசா இடைப்பட்ட இடத்தில் ஒரு நீண்ட சுழற்சியாக மத்திய மேற்கு வங்கக்கடலில் காற்று சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு நாளை சற்று தெற்கே முன்னேறி வந்து தீவிரமடைந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. தெலுங்கானா, மேலும் மகாராஷ்டிரா நோக்கி பயணித்து மீண்டும் செயலிழந்து மத்திய பிரதேசத்தை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு அரபிக்கடலில் இறங்காமலே மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று செப்டம்பர் 11ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் காற்று பகுதிக்கு சற்று குறைவாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்திலும் இன்று அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வடக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் இன்று புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் மயிலாடுதுறை வடக்கு பகுதி, திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடைப்பட்ட இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பத்தூர், காஞ்சிபுரம், வேலூர், மேலும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு மட்டும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று செப்டம்பர் 11ஆம் தேதி. நாளை செப்டம்பர் 12ஆம் தேதி. இப்போது ஆந்திராவுக்கு
கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து சற்று தீவிரமடையும் என்பதால் நாளை செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று கணவாய் பகுதிகளில் அதிகரிக்கும். இதன் காரணமாக மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் உள்பகுதி பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இரு பகுதியில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 12ஆம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் 13ஆம் தேதியும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் செப்டம்பர் 13ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 14ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன அதிகரிக்கும். தென் மாவட்டங்கள், உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு அங்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 14ஐ விட 15 மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் என்பதால் செப்டம்பர் 14ஐ விட 15 கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கும் ஒரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 17ஆம் தேதி அதேபோல் தென் மாவட்டங்களுக்கும் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 17 விட 18, 19, 20 தேதிகள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் தொடங்கி அதற்கு வடக்குள்ள மாவட்டங்கள், சேலத்துக்கு கிழக்குள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே செப்டம்பர் 17, 18, 19 தேதிகள் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மியான்மரிலிருந்து ஒரு நிகழ்வு அந்தமான் வடக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது. தாய்லாந்து, கம்போடியா இந்த வழித்தடத்தில் ஒரு நிகழ்வு வந்து தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து செப்டம்பர் 21ஆம் தேதி தீவிரமடைந்து 22, 23 தேதிகள் மீண்டும் ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே செப்டம்பர் 21, 22, 23 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் தரையேறும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு ஒடிசாவில் தீவிரமடைந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து செப்டம்பர் 26ஆம் தேதி ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். கணவாய் பகுதிகளுக்கு மீண்டும் சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் தவிர தமிழகத்தில் வெப்பச்சலனம் என்பது தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, மத்திய மாவட்டங்கள் மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. நாம் செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு எதிர்பார்த்த நிலையில் சற்று சிறு மாற்றங்கள் வங்கக்கடலில் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாம் எதிர்பார்த்த வெப்பச்சலன செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன். இப்போது செப்டம்பர் 11ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் செப்டம்பர் 12, 13 தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமடைந்து ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மேற்கே சென்ற பிறகு செப்டம்பர் 14ஆம் தேதி மீண்டும் தமிழகத்தில் அங்கே வெப்பச்சலனம் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 15ஆம் தேதி காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 16ஆம் தேதி தமிழகத்தில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் செப்டம்பர் 17ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடல், மத்திய வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். அந்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களை இணைக்கும் விதமாக மிக நெருக்கமாக நிலை கொண்டு செப்டம்பர் 17, 18, 19 தேதிகளில் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு மட்டுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. செப்டம்பர் 20ஆம் தேதி மேலும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டு தீவிரமடையும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு மட்டுமே செப்டம்பர் 20, 21, 22 தேதிகள் அடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்,
மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு படிப்படியாக இப்போது மழை கிடைத்தாலும் வரும் நாட்கள் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை. நிகழ்வு வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு தாழ்வு பகுதி ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு ஒடிசாவில் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வரும் நாட்கள் சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர், இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஆந்திராவில் வடக்கு பகுதியில் நிலவொன்றிருக்கும் நிகழ்வு நாளை செப்டம்பர் 12ஆம் தேதி முதல் தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கும் இன்று முதலே காற்றின் வேகம் மாலை நேரங்களிலிருந்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதிகளாம் காற்றின் வேகம் வரும் நாட்கள் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் இப்போது ஆந்திரா, ஒடிசாவுக்கு இடைப்பட்ட இடத்தில் நிலை ஒன்றுக்கும் நிகழ்வு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணித்த பிறகு மேலும் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக வரும் நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.